தேரிழந்தூர் அர் ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா வஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ் யா ரப்பனா லக்கல் ஹம்து கமா யன்பகி லிஜலாலி வஜ்ஹிக வ அஸீமி சுல்தானிக. சுப்ஹானக ரப்பனா லா நஹ்ஸி ஸனாஅன் அலைக அன்த கமா அஸ்னைத அலா நஃப்ஸிக வ லக்கல் ஹம்து வ லக்கல் ஷுக்ரு ஹத்தா தர்லா. அல்லாஹும்ம யா அவ்வலல் அவ்வலீன் வ யா ஆখিরাল ஆখিரீன் வ யா தல் குவ்வத்தில் மத்தீன் வ யா ராஹிமுல் மசாகீன் வ யா அர்ஹமர் ராஹிமீன். اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم وصل ثواب ما قرأناه من كلامك العزيز. هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة مقبولة مرضية منا إلى روح سيدنا وسندنا وحبيبنا وشفيعنا وهادينا ومرشدنا ومنجينا ومربينا وقرة أعيننا محمد صلى الله عليه وسلم، ثم إلى أرواح جميع الأنبياء والصحابة والأولياء من مشارق الأرض ومغاربها، ثم إلى من ماتوا منا من آبائنا وأمهاتنا وأقربائنا وجيراننا ولمن تعلق بنا ومن مات في هذا البلد يا رب العالمين. اللهم اجعل قبورنا وقبورهم روضة من رياض الجنان ولا تجعل قبورنا وقبورهم حفرة من حفر النيران. اللهم تقبل وزد حسناتهم وتجاوز عن سيئاتهم يا رب العالمين. யா அல்லாஹ் ரப்பே கருணையாளனே ரட்சகா, எங்களை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய ரப்பே, யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர், உற்றார், உறவினர்கள், உஸ்தாதுமார்கள், எங்களுடைய நலன் விரும்பிகள், யா அல்லாஹ் எங்களுக்கு எல்லா வகையிலும் உதவக்கூடிய அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து மறைத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் எங்களிடமிருந்து வஃபாத்தாகிவிட்டார்களோ அவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் அவர்கள் வாழும் காலத்தில் செய்த நல்ல அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் வாழும் காலத்தில் அவர்கள் பாவங்கள் செய்திருந்தால் அந்த பாவங்களை உன் தனிப்பெரும் கிருபையினால் மன்னித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் அவர்களுடைய கபர்களை கேள்வி கணக்கற்றதாக ஆக்குவாயாக. அவர்களுடைய கபர்களை வேதனைகளற்றதாக ஆக்குவாயாக. ரப்பே அவர்களுடைய கபர்களை கண்ணு கெட்டிய தூரமுறை விசாலமானதாக ஆக்கி அருள் புரிவாயாக. கருணையாளனே, அருட்கொடைகளை வழங்குபவனே, யா அல்லாஹ் அவர்களுடைய கபர்களை எல்லாம் சொர்க்கத்து திண்டல் வீசக்கூடிய சுவன பூஞ்சோலையாக நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் அவர்களுக்காக எங்களுடைய வாழ்நாள் முழுக்க நாங்கள் துஆ செய்யக்கூடிய வழமையை எங்களுக்கு நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் அவர்களுக்காக நாங்கள் துஆ செய்வது போல எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய மக்களை இந்த உலகத்தில் நீ ஏற்படுத்தி தருவாயாக. ரப்பே யா அல்லாஹ் கருணையாளனே, கஷ்டங்கள், நஷ்டங்கள், மனசஞ்சலங்கள், வேதனைகள், சோதனைகள் எல்லாவற்றையும் நீக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் கடன் இல்லாத வாழ்க்கையை தருவாயாக. வறுமை இல்லாத வாழ்க்கையை தருவாயாக. பசி, பட்டினி, பஞ்சம், வறுமை இல்லாத வாழ்க்கையை தருவாயாக. யா அல்லாஹ் பற்றாக்குறை ஏற்படுவதை விட்டும் பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல ஆரோக்கியமும் நீடித்த ஆயுளும் எங்களுக்கு நசீபாக்கி தந்தருள் புரிவாயாக. திடீரென்று வரக்கூடிய விபத்துகள், ஆபத்துகள், மாரடைப்புகள் அனைத்தை விட்டும் பாதுகாத்து அருள் புரிவாயாக. உயிர்கொல்லி நோய்களான எய்ட்ஸ், கேன்சர் போன்ற நோய்களில் இருந்து எங்களை பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் எங்களை படுக்கையில் ஆக்கிவிடக்கூடிய, கைகால் முடியாமல் ஆகிவிடக்கூடிய, விளங்காமல் போய்விடக்கூடிய அனைத்து விதமான நோய்களில் இருந்தும் எங்களை நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்நாள் முழுக்க நாங்கள் நடமாடக்கூடிய, நின்று தொழுகக்கூடிய, எங்களுடைய காரியங்களை நாங்களே செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கான ஆரோக்கியத்தை எங்களுக்கு நசீவாக்குவாயாக. நீடித்த ஆயுளை நசீவாக்குவாயாக. யா அல்லாஹ் நீடித்த ஆயுளிலே பஞ்சமோ, வறுமையோ, பற்றாக்குறையோ அல்லது எந்த விதமான சிரமமோ இல்லாமல் நாங்கள் நல்ல முறையில் வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வியாபாரங்களிலே பரக்கச் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய சம்பளங்களிலே அபிவிருத்தி செய்வாயாக. தேவையில்லாத செலவுகள் ஏற்படுவதை விட்டும் பாதுகாப்பாயாக. ஆஸ்பத்திரி செலவுகள் ஏற்படுவதை விட்டும் பாதுகாப்பாயாக. கருணையாளனே, யா அல்லாஹ் நாங்கள் சம்பாதிக்கிற காசு பணங்கள் அனைத்தையும் உனக்கும் உன்னுடைய ரசூலுக்கும் பிடித்த வழியிலே ஜக்காத்தாக, சதகாக்களாக நாங்கள் செலவு செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பங்களிலே நிம்மதியான சூழ்நிலையை தருவாயாக. மன மகிழ்ச்சியான குடும்பமாக எங்கள் குடும்பங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக.
யா அல்லாஹ் எங்கள் குடும்பங்களிலே உள்ள பெரியவர்கள் சிறியவர்களுக்கு மத்தியிலேயும் கணவன் மனைவிமார்களுக்கு மத்தியிலேயும் அன்பான அரவணைப்பான சூழ்நிலையை நீ தந்தார்கள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பத்திலே உள்ள கணவன்மார்கள் மனைவிமார்களுடைய பேச்சை கேட்டு மனைவிமார்கள் கணவன்மார்களுடைய பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே உள்ள பெரியவர்கள் சிறியவர்களுக்கு முன்மாதிரியாக நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ரப்பே கருணையாளனே யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே உள்ள சிறியவர்கள் பெரியவர்களிடத்தில் கண்ணியத்தோடும் மரியாதையோடும் அவர்களுடைய பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாகவும் ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே உள்ள பிள்ளைகளுக்கு சரியான பட்ட படிப்புகள் படிக்கக்கூடிய வசதியை வாய்ப்பை நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் மார்க்க கல்வியும் நல்லொழுக்கமும் நிறைவாக அவர்களுக்கு நாங்கள் தரக்கூடிய வசதி வாய்ப்பை சூழ்நிலையை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ் கருணையாளனே ரப்பே ரட்சகா படைத்தவனே பரிபாலித்தவனே யா அல்லாஹ் எங்களுடைய எல்லா தேவைகளையும் முன்னிடத்திலே கேட்டு பெறக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குழந்தைகள் எதையெல்லாம் எங்களிடத்தில் கேட்கிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் வாங்கி தரக்கூடிய வசதி வாய்ப்பை தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குழந்தைகள் திருமண வயதை அடைந்து விட்டால் அவர்களுக்கு சரியான ஜோடியை கண்டு நிக்காஹ் செய்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் குறிப்பாக குமர்கள் எங்கள் குடும்பங்களிலே தங்கி விடாமல் நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே உள்ள இளைஞர்களும் குமர்களும் யா அல்லாஹ் சரியான வழியை தேர்ந்தெடுத்து ஒழுக்கமான பாதையிலே தனிமனித ஒழுக்கத்தோடு நெறிகளை பின்பற்றி வாழக்கூடியவர்களாக அவர்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் அவர்களுடைய உள்ளங்களை கெடுத்துவிடக்கூடிய ஆசாபாசங்களும் உலக மோகங்களும் யா அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையில் நுழைந்து விடாமல் நீ அவர்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பங்களிலே யாரெல்லாம் திருமணமாகாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு திருமணமாகக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் யாருக்கெல்லாம் திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியத்தை நீ நசீபாக்குவாயாக. அவர்கள் விரும்புகிற குழந்தையை அவர்களுக்கு பரிசளிப்பாயாக. புத்தி சுவாதீனமும் உடல் ஆரோக்கியமும் நிறைந்த குழந்தைகளை நீ பரிசளிப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பங்களிலே யாரெல்லாம் விதவைகளாக இருக்கிறார்களோ அவர்கள் மறுமணம் செய்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை சூழ்நிலையை நீ தந்த அருள் புரிவாயாக. வசதி வாய்ப்பை நீ தந்த அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் யாரிடத்திலேயும் நாங்கள் சென்று நிற்கக்கூடிய கேவலமான நிலையை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. சுயமரியாதையோடு வாழச் செய்வாயாக. ரப்பே கண்ணியமாக வாழச் செய்வாயாக. ரப்பே தன்னம்பிக்கையோடு வாழச் செய்வாயாக. யா அல்லாஹ் பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையை தருவாயாக. யா அல்லாஹ் பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சலை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் பக்குவத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் மெச்சூரிட்டியை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே உள்ள பிரச்சனைகளை எல்லாம் நாங்களே தீர்த்து கொள்ளக்கூடிய அளவிற்கான மனப்பான்மை உள்ளவர்களாக எங்களை ஆக்குவாயாக. எங்கள் குடும்பங்களுக்குள் ஒருவருக்கொருவர் விட்டுத்தரக்கூடிய மனப்பான்மையை நீ தந்து அருள் புரிவாயாக. ரப்பே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பம் போல யா அல்லாஹ் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பம் போல எங்களுடைய குடும்பமும் ஒற்றுமையை பேணி நடக்கக்கூடியவர்களாக எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையை நீ சரிபடுத்தி கொடுப்பாயாக. எங்களுடைய தனிமனித வாழ்க்கையிலே ஒழுக்கம் மிகுந்தவர்களாக ரப்பே உனக்கு பிடித்த வழியிலே வாழக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. நீ தடுத்திருக்கக்கூடிய பெரும் பாவங்களான மது சூது மாது யா அல்லாஹ் இன்னும் என்னென்னவெல்லாம் பெரும்பாவங்கள் இருக்கிறதோ அப்படிப்பட்ட வட்டி கொலை கொள்ளை விபச்சாரம் அனைத்திலிருந்தும் விலகி நடக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. நீ எதையெல்லாம் கடமையாக்கி இருக்கிறாயோ எதுவெல்லாம் உனக்கு பிடிக்குமோ உன்னுடைய ரசூலுக்கு பிடிக்குமோ அப்படிப்பட்ட அமல்களை எல்லாம் தேடி பிடித்து தேர்ந்தெடுத்து செய்யக்கூடியவர்களாக எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் குறிப்பாக இந்த ரமலான் மாதத்தில் எங்களை ஐவேளை தொழுகையாளிகளாக ஆக்குவாயாக. நாங்கள் தொழுகக்கூடிய தராவீஹ் தொழுகைகளை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் தொழக்கூடிய தஹஜ்ஜுத் துஹா நஃபில் தொழுகைகளை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் வைக்கக்கூடிய ஃபர்தான நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் இந்த மாதத்தில் கொடுக்கக்கூடிய ஜக்காத்தை தான தர்மங்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் கஞ்சிக்காகவும் சாப்பாடுக்காகவும் இன்னும் என்னென்ன வகையிலெல்லாம் மக்களுக்கு தேவைப்படுமோ அப்படியெல்லாம் உதவக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. நாங்கள் செய்யக்கூடிய உதவிகளை நீ குறைவின்றி நிறைவான கூலி கொடுத்து நீ கண்ணியப்படுத்துவாயாக. யா அல்லாஹ் புனிதமான இந்த மாதத்திலே ரஹ்மத்துடைய பத்தில் ரஹ்மத்தை பெற்றவர்களாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் மகஃபிரத்துடைய பத்திலே மகஃபிரத்தை பெற்றவர்களாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் இத்துக்கும் இரண்டார் என்கிற நரகத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய பத்திலே நரகத்திலிருந்து விடுதலை பெற்று சொர்க்கத்திற்குள் செல்லக்கூடிய பட்டியலிலே யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் நீ சேர்த்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் புனிதமான இந்த மாதத்தில் லைலத்துல் கத்ரை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. அந்த நாளிலே நாங்கள் முழுமையாக அமல் செய்து அதற்குரிய கூலியை பெறக்கூடியவர்களாக எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் இந்த மாதத்தில் இஅ்திகாஃப் இருக்கிறார்களோ அந்த இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய நன்மையை குறைவின்றி நிறைவாக அவர்களுக்கு நீ வழங்குவாயாக.
யா அல்லாஹ் நாங்களும் ஏத்திகாஃப் இருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்த அருள் புரிவாயாக. ரப்பே, வாழ்நாள் முழுக்க நாங்கள் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் அக்கீதாவிலே ஸ்திரமானவர்களாக பிடிப்புள்ளவர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை நீ தருவாயாக. யா அல்லாஹ் என்னென்ன அமல்கள் எல்லாம் சிறப்பானவையாக கூறப்பட்டிருக்கிறதோ அந்த அமல்களை எல்லாம் நாங்கள் சிரமம் பார்க்காமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. வாழ்நாளிலே பல தடவை ஹஜ்ஜு உம்ரா செய்யக்கூடிய நசீபை தருவாயாக. யா அல்லாஹ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலாவிற்கு முன்னால் கண்ணியமாக நின்று பவ்யமாக நின்று அவர்களுக்கு சலாம் கூறி அந்த சலாமிற்கு பதிலை செவியேற்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ், ஜெருசலம் செல்லக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. பைத்துல் முக்கத்தஸில் நின்று தொழுது அங்குள்ள நபிமார்களுடைய அடக்கஸ்தலங்களை ஜியாரத்து செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. உலகெங்கிலும் இருக்கக்கூடிய நபிமார்கள், சஹாபாக்கள், வலிமார்களுடைய ஜியாரத்துகளை நாங்கள் கண்ணார கண்டு ஜியாரத் செய்து அவர்களுடைய ஃபைசான் பரக்கத்தை பெறக்கூடிய நசீபை எங்களுக்கு நீ தந்தார்கள் புரிவாயாக. யா அல்லாஹ், உலகெங்கிலும் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் நிம்மதியாக வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், வறுமையினாலும் பசி பட்டினியினாலும் போர்களினாலும் மனம் அமைதியில்லாமல் சிதைந்து கிடைக்கக்கூடிய எத்தனையோ அடியார்கள் இருக்கிறார்கள் ரப்பே. அவ்வளவு சிரமத்தின் மத்தியிலேயும் அவர்கள் நோன்பு வைக்கிறார்கள் ரப்பே. யா அல்லாஹ், அவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலேயும் உன்னை வணங்க நினைக்கிறார்கள் ரப்பே. யா அல்லாஹ், அவர்களுடைய நோன்புகளை எல்லாம் ஏற்று அவர்களுடைய வாழ்க்கையை சுபிட்சமானதாக, யா அல்லாஹ், நிம்மதியானதாக நீ ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், எல்லா நாட்டிலும் வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கு அமைதியான வாழ்க்கையை நசீபாக்குவாயாக, நிம்மதியான வாழ்க்கையை நசீபாக்குவாயாக, அச்சமற்ற வாழ்க்கையை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், குறிப்பாக இந்தியாவில் வாழக்கூடிய மக்கள் நிம்மதியானவர்களாக, அச்சமற்றவர்களாக, ஆட்சியாளர்களுடைய தொந்தரவுகளிலே இருந்தும் இஸ்லாமிய எதிரிகளுடைய தொந்தரவுகளிலே இருந்தும் பாதுகாப்பு பெற்றவர்களாக நீ வாழச் செய்வாயாக. யா அல்லாஹ், அதற்காக வரக்கூடிய தேர்தலிலே எல்லா மக்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஆட்சியாளர்களை நீ தருவாயாக. யா அல்லாஹ், உனக்கு நாங்கள் பாவம் செய்வதன் காரணமாக, யா அல்லாஹ், உனக்கு நாங்கள் மாறு செய்வதன் காரணமாக எங்களை அநியாயக்கார ஆட்சியாளர்களிடத்தில் பிடித்து கொடுத்து விடாமல், யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஆட்சியாளர்களை, அதிகாரமுள்ளவர்களை எங்களுக்காக நீ நியமிப்பாயாக. யா அல்லாஹ், நீ கோபப்பட்டால் எங்களால் தாங்க முடியாத ரப்பே. யா அல்லாஹ், நீ கோபப்பட்டால் எங்களால் தாங்க முடியாத ரப்பே. யா அல்லாஹ், நீ நினைத்தால் எங்களால் எதையும் மாற்ற முடியாத ரப்பே. யா அல்லாஹ், நீ மறுத்துவிட்டால் வேறு யாரிடத்துலையும் சென்று எங்களால் கேட்க முடியாத ரப்பே. யா அல்லாஹ், எங்கள் கைகளை தட்டிவிடாத ரப்பே. யா அல்லாஹ், கெஞ்சி கேட்கிறோம் ரப்பே. யா அல்லாஹ், இந்த நாட்டிலே எங்களுக்கு நிம்மதியான சூழ்நிலை தருவாயாக. யா அல்லாஹ், காரணமில்லாமல் விசாரணை கைதிகளாக ஜெயிலிலே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் வெளிவரக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய சிறைவாசிகள் வெளியே வரக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. முறையான சிகிச்சை எடுக்கக்கூடிய அவகாசத்தை அவர்களுக்கு வழங்குவாயாக. யா அல்லாஹ், அவர்களுடைய குடும்பத்தோடு சுதந்திர காற்றை சுவாசித்து வாழக்கூடிய பாக்கியத்தை நீ தந்த அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இப்போது எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல மனப்பாட சக்தியை தருவாயாக, விளங்கக்கூடிய ஆற்றலை தருவாயாக, நல்ல முறையில் அவர்கள் படித்து முன்னேறக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், எல்லா துறைகளிலேயும் இஸ்லாமிய மாணவர்கள் முன்னேறி சிறப்பான பொறுப்புகளை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. அரசாங்க வேலைகளை அவர்கள் அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், அதற்காக அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா வசதி வாய்ப்புகளையும் செய்யக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு, எங்கள் சமுதாய மக்களுக்கு, எங்கள் சமுதாய தலைவர்களுக்கு நீ தந்த அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த நேரத்தில் யாரெல்லாம் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பரிபூர்ணமான ஷிஃபாவை நீ தந்த அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் கர்ப்பிணிகளாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் சுகப்பிரசவத்திலே நல்ல குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், இந்த நேரத்தில் யாரெல்லாம் கடனாளிகளாக இருக்கிறார்களோ எங்களுடைய எல்லோருடைய கடனையும் நீ பரிபூர்ணமாக நிறைவேற்றி தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த நேரத்தில் யாரெல்லாம் வியாபாரத்தில் நஷ்டமடைந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய வியாபாரங்களை எல்லாம் லாபகரமானதாக நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வியாபாரங்களிலே அனைத்து ஹலாலான வழிகளையும் பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. பொய் பேசியோ அல்லது தந்திரம் செய்தோ அல்லது மற்றவர்களை ஏமாற்றியோ பிழைக்கக்கூடிய மோசமான சூழ்நிலையில் இருந்து எங்களை பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோருக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், முஸ்லிமான நாங்கள் உன்னிடத்தில் உடன்படிக்கை செய்து கொண்டது போல உனக்கு இணை வைக்காமல் வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், எங்கள் பெற்றோருக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்களாக அவர்களுக்கு உபகாரம் செய்பவர்களாக எங்களை வாழச் செய்வாயாக. யா அல்லாஹ், அநாதைகளுடைய பொருட்களை பேணக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக.
ஹலால் ஹராம் பேணி நடக்கக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், இந்த சமுதாயத்தில் உள்ள பள்ளிவாசல்கள், மதரசாக்கள், ஹாங்காக்கள், தர்காக்கள், இஸ்லாமிய அடையாள சின்னங்கள் அனைத்தையும் நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. இஸ்லாமியர்கள் நடத்தக்கூடிய ஸ்கூலை நீ பாதுகாப்பாயாக, கல்லூரிகளை பாதுகாப்பாயாக, அரபு கல்லூரிகளை நீ பாதுகாப்பாயாக, மதரசா நிறுவனங்களை பாதுகாப்பாயாக, முஸ்லிம்களுடைய வியாபார ஸ்தலங்களை நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவருக்கும் நீ சொந்த வீட்டை நசீபாக்குவாயாக. இந்த உலகத்தில் வாடுகின்ற போது எங்களுக்கு பிடித்த வழியில் இருக்கக்கூடிய சொந்த வீட்டை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், மென்மேலும் பல சொத்துக்களை நாங்கள் வாங்கி அதன் மூலமாக உன்னுடைய ஜக்காத்தை கொடுத்து திருப்தி அடையக்கூடியவர்களாக எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. ஏழை மக்களுக்கு கொடுத்து உதவுபவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எப்போதும் எங்கள் கரங்களை கொடுக்கும் கரங்களாகவே வைத்திருப்பாயாக. யா அல்லாஹ், வாங்கும் கரமாக ஆகுவதை விட்டு எங்களை பாதுகாத்து விடுவாயாக. கடனுக்கோ அல்லது வேறு எதுவுக்கும் யாரிடத்திலையும் நாங்கள் சென்று நிற்கக்கூடிய நிலை வருவதை விட்டு எங்களை நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், வாழும் காலமெல்லாம் மார்க்க கல்வி தேட்டத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. நல்ல அமல்கள் செய்வதிலே மசாயல்கள் அறிந்து செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ், இஸ்லாமிய பயான்கள், கசீதாக்கள் மீது எங்களுக்கு ஆர்வத்தை கொடுப்பாயாக. தேவையில்லாத இசைகள் கேட்பதை விட்டும் தேவையில்லாத காணொலிகள் பார்ப்பதை விட்டும் எங்கள் சமுதாயத்தை நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், சமூக வலைதளங்களினால் ஏற்படக்கூடிய தீங்குகளிலே இருந்து எங்களை பாதுகாத்து விடுவாயாக. அதன் மூலமாக இழிவுபடுவதை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. அல்லாஹ், கருணையாளனே, யா அல்லாஹ், நாங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் எங்களுக்கு நீ வெற்றியை தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் உனக்கும் உன்னுடைய ரசூலுக்கும் பொருத்தம் இருக்கிறதா என்பதை பார்த்து செய்யக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய மார்க்க பணிக்காக நீ எங்களை கபூல் செய்வாயாக. ரப்பே, கேட்காமலேயே இஸ்லாத்தை தந்தாய். அல்லாஹ், கேட்காமலேயே எங்களை உம்மத்தை முஹம்மதியாவிலே பிறக்க வைத்தாய். ரப்பே, நாங்கள் கேட்காமலேயே எங்களை ஹாஃபில்களாக, ஆலிம்களாக மீடியா பணியிலே தேர்ந்தெடுத்து கொண்டாய். ரப்பே, இதன் மூலமாக நாங்கள் மார்க்க பணி செய்து உன்னுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய மார்க்க பணியை ஏற்றுக்கொள்வாயாக. அதில் குறைகள் இருந்தால் பொறுத்து கொள்வாயாக. நிறைகளை தேடி நாங்கள் முறையாக செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், எப்படி செய்தால் முன்னேற்றம் இருக்கிறோமோ அப்படி செல்லக்கூடிய பாதையை எங்களுக்கு நீ காட்டி தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு நேர்வழி கொடுத்து ஸ்திரப்படுத்தியது போல இந்த மார்க்க பணியிலேயும் நாங்கள் ஸ்திரமாக இருந்து செயல்படக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ், எங்களை விட்டால் உனக்கு கோடி பேர் இருக்கிறார்கள் ரப்பே. உன்னை விட்டால் எங்களுக்கு யாருமே கிடையாது ரப்பே. யா அல்லாஹ், எங்களுடைய தீன் பணிகளை நீ ஏற்றுக்கொள்வாயாக. செய்ய தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ், எங்கள் தீன் பணிகளை ஏற்றுக்கொள்வாயாக. கேட்க தெரியாமல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ், எங்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், புனிதமான நேரத்தில் புரிவாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் எங்களிடமிருந்து வஃபாத்தாகிவிட்டார்களோ அவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், அவர்கள் வாழும் காலத்தில் செய்த நல்ல அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், வாழும் காலத்தில் அவர்கள் பாவங்கள் செய்திருந்தால் அந்த பாவங்களை உன் தனிப்பெரும் கிருபையினால் மன்னித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், அவர்களுடைய கபர்களை கேள்வி கணக்கற்றதாக ஆக்குவாயாக. அவர்களுடைய கபர்களை வேதனைகளற்றதாக ஆக்குவாயாக. ரப்பே, அவர்களுடைய கபர்களை கண்ணு கட்டிய தூரமுறை விசாலமானதாக ஆக்கி அருள் புரிவாயாக. கருணையாளனே, அருட்கொடைகளை வழங்குபவனே, யா அல்லாஹ், அவர்களுடைய கபர்களை எல்லாம் சொர்க்கத்து திண்டல் வீசக்கூடிய சுவன பூஞ்சோலையாக நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், அவர்களுக்காக எங்களுடைய வாழ்நாள் முழுக்க நாங்கள் துஆ செய்யக்கூடிய வழமையை எங்களுக்கு நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், அவர்களுக்காக நாங்கள் துஆ செய்வது போல எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய மக்களை இந்த உலகத்தில் நீ ஏற்படுத்தி தருவாயாக. ரப்பே, யா அல்லாஹ், கருணையாளனே, கஷ்டங்கள், நஷ்டங்கள், மனசஞ்சலங்கள், வேதனைகள், சோதனைகள் எல்லாவற்றையும் நீக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், கடன் இல்லாத வாழ்க்கையை தருவாயாக. வறுமை இல்லாத வாழ்க்கையை தருவாயாக. பசி, பட்டினி, பஞ்சம், வறுமை இல்லாத வாழ்க்கையை தருவாயாக. யா அல்லாஹ், பற்றாக்குறை ஏற்படுவதை விட்டும் பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல ஆரோக்கியமும் நீடித்த ஆயுளும் எங்களுக்கு நசீபாக்கி தந்தருள் புரிவாயாக. திடீரென்று வரக்கூடிய விபத்துகள், ஆபத்துகள், மாரடைப்புகள் அனைத்தை விட்டும் பாதுகாத்து அருள் புரிவாயாக. உயிர்கொல்லி நோய்களான எய்ட்ஸ், கேன்சர் போன்ற நோய்களில் இருந்து எங்களை பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ், எங்களை படுக்கையில் ஆக்கிவிடக்கூடிய, கைகால் முடியாமல் ஆகிவிடக்கூடிய, விளங்காமல் போய்விடக்கூடிய அனைத்து விதமான நோய்களில் இருந்தும் எங்களை நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்நாள் முழுக்க நாங்கள் நடமாடக்கூடிய, நின்று தொழுகக்கூடிய, எங்களுடைய காரியங்களை நாங்களே செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கான ஆரோக்கியத்தை எங்களுக்கு நசீவாக்குவாயாக. நீடித்த ஆயுளை நசீவாக்குவாயாக.
யா அல்லாஹ் நீடித்த ஆயுளிலே பஞ்சமோ வறுமையோ பற்றாக்குறையோ அல்லது எந்த விதமான சிரமமோ இல்லாமல் நாங்கள் நல்ல முறையில் வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வியாபாரங்களிலே பரக்கச் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய சம்பளங்களிலே அபிவிருத்தி செய்வாயாக. தேவையில்லாத செலவுகள் ஏற்படுவதை விட்டும் பாதுகாப்பாயாக. ஆஸ்பத்திரி செலவுகள் ஏற்படுவதை விட்டும் பாதுகாப்பாயாக. கருணையாளனே யா அல்லாஹ் நாங்கள் சம்பாதிக்கிற காசு பணங்கள் அனைத்தையும் உனக்கும் உன்னுடைய ரசூலுக்கும் பிடித்த வழியிலே ஜக்காத்தாக சதகாக்களாக நாங்கள் செலவு செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பங்களிலே நிம்மதியான சூழ்நிலையை தருவாயாக. மன மகிழ்ச்சியான குடும்பமாக எங்கள் குடும்பங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பங்களிலே உள்ள பெரியவர்கள் சிறியவர்களுக்கு மத்தியிலேயும் கணவன் மனைவிமார்களுக்கு மத்தியிலேயும் அன்பான அரவணைப்பான சூழ்நிலையை நீ தந்த அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பத்திலே உள்ள கணவன்மார்கள் மனைவிமார்களுடைய பேச்சை கேட்டு மனைவிமார்கள் கணவன்மார்களுடைய பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே உள்ள பெரியவர்கள் சிறியவர்களுக்கு முன்மாதிரியாக நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ரப்பே கருணையாளனே யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே உள்ள சிறியவர்கள் பெரியவர்களிடத்தில் கண்ணியத்தோடும் மரியாதையோடும் அவர்களுடைய பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாகவும் ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே உள்ள பிள்ளைகளுக்கு சரியான பட்ட படிப்புகள் படிக்கக்கூடிய வசதியை வாய்ப்பை நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் மார்க்க கல்வியும் நல்லொழுக்கமும் நிறைவாக அவர்களுக்கு நாங்கள் தரக்கூடிய வசதி வாய்ப்பை சூழ்நிலையை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ் கருணையாளனே ரப்பே ரட்சகா படைத்தவனே பரிபாலித்தவனே யா அல்லாஹ் எங்களுடைய எல்லா தேவைகளையும் முன்னிடத்திலே கேட்டு பெறக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குழந்தைகள் எதையெல்லாம் எங்களிடத்தில் கேட்கிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் வாங்கி தரக்கூடிய வசதி வாய்ப்பை தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குழந்தைகள் திருமண வயதை அடைந்து விட்டால் அவர்களுக்கு சரியான ஜோடியை கண்டு நிக்காஹ் செய்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் குறிப்பாக குமர்கள் எங்கள் குடும்பங்களிலே தங்கி விடாமல் நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே உள்ள இளைஞர்களும் குமர்களும் யா அல்லாஹ் சரியான வழியை தேர்ந்தெடுத்து ஒழுக்கமான பாதையிலே தனிமனித ஒழுக்கத்தோடு நெறிகளை பின்பற்றி வாழக்கூடியவர்களாக அவர்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் அவர்களுடைய உள்ளங்களை கெடுத்துவிடக்கூடிய ஆசாபாசங்களும் உலக மோகங்களும் யா அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையில் நுழைந்து விடாமல் நீ அவர்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பங்களிலே யாரெல்லாம் திருமணமாகாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு திருமணமாகக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் யாருக்கெல்லாம் திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியத்தை நீ நசீபாக்குவாயாக. அவர்கள் விரும்புகிற குழந்தையை அவர்களுக்கு பரிசளிப்பாயாக. புத்தி சுவாதீனமும் உடல் ஆரோக்கியமும் நிறைந்த குழந்தைகளை நீ பரிசளிப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பங்களிலே யாரெல்லாம் விதவைகளாக இருக்கிறார்களோ அவர்கள் மறுமணம் செய்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை சூழ்நிலையை நீ தந்த அருள் புரிவாயாக. வசதி வாய்ப்பை நீ தந்த அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் யாரிடத்திலேயும் நாங்கள் சென்று நிற்கக்கூடிய கேவலமான நிலையை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. சுயமரியாதையோடு வாழச் செய்வாயாக. ரப்பே கண்ணியமாக வாழச் செய்வாயாக. ரப்பே தன்னம்பிக்கையோடு வாழச் செய்வாயாக. யா அல்லாஹ் பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையை தருவாயாக. யா அல்லாஹ் பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சலை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் பக்குவத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் மெச்சூரிட்டியை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே உள்ள பிரச்சனைகளை எல்லாம் நாங்களே தீர்த்து கொள்ளக்கூடிய அளவிற்கான மனப்பான்மை உள்ளவர்களாக எங்களை ஆக்குவாயாக. எங்கள் குடும்பங்களுக்குள் ஒருவருக்கொருவர் விட்டுத்தரக்கூடிய மனப்பான்மையை நீ தந்து அருள் புரிவாயாக. ரப்பே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பம் போல யா அல்லாஹ் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பம் போல எங்களுடைய குடும்பமும் ஒற்றுமையை பேணி நடக்கக்கூடியவர்களாக எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையை நீ சரிபடுத்தி கொடுப்பாயாக. எங்களுடைய தனிமனித வாழ்க்கையிலே ஒழுக்கம் மிகுந்தவர்களாக ரப்பே உனக்கு பிடித்த வழியிலே வாழக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. நீ தடுத்திருக்கக்கூடிய பெரும் பாவங்களான மது சூது மாது யா அல்லாஹ் இன்னும் என்னென்னவெல்லாம் பெரும்பாவங்கள் இருக்கிறதோ அப்படிப்பட்ட வட்டி கொலை கொள்ளை விபச்சாரம் அனைத்திலிருந்தும் விலகி நடக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. நீ எதையெல்லாம் கடமையாக்கி இருக்கிறாயோ எதுவெல்லாம் உனக்கு பிடிக்குமோ உன்னுடைய ரசூலுக்கு பிடிக்குமோ அப்படிப்பட்ட அமல்களையெல்லாம் தேடி பிடித்து தேர்ந்தெடுத்து செய்யக்கூடியவர்களாக எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் குறிப்பாக இந்த ரமலான் மாதத்தில் எங்களை ஐவேளை தொழுகையாளிகளாக ஆக்குவாயாக. நாங்கள் தொழுகக்கூடிய தராவீஹ் தொழுகைகளை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் தொழக்கூடிய தஹஜ்ஜுத் துஹா நஃபில் தொழுகைகளை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் வைக்கக்கூடிய ஃபர்தான நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் இந்த மாதத்தில் கொடுக்கக்கூடிய ஜக்காத்தை தான தர்மங்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் கஞ்சிக்காகவும் சாப்பாடுக்காகவும் இன்னும் என்னென்ன வகையிலெல்லாம் மக்களுக்கு தேவைப்படுமோ அப்படியெல்லாம் உதவக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக.
நாங்கள் செய்யக்கூடிய உதவிகளை நீ குறைவின்றி நிறைவான கூலி கொடுத்து நீ கண்ணியப்படுத்துவாயாக. யா அல்லாஹ், புனிதமான இந்த மாதத்திலே ரஹ்மத்துடைய பத்தில் ரஹ்மத்தை பெற்றவர்களாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், மகஃபிரத்துடைய பத்திலே மகஃபிரத்தை பெற்றவர்களாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், இத்துக்கும் இரண்டார் என்கிற நரகத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய பத்திலே நரகத்திலிருந்து விடுதலை பெற்று சொர்க்கத்திற்குள் செல்லக்கூடிய பட்டியலிலே யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் நீ சேர்த்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், புனிதமான இந்த மாதத்தில் லைலத்துல் கத்ரை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. அந்த நாளிலே நாங்கள் முழுமையாக அமல் செய்து அதற்குரிய கூலியை பெறக்கூடியவர்களாக எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் இந்த மாதத்தில் இஅ்திகாஃப் இருக்கிறார்களோ அந்த இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய நன்மையை குறைவின்றி நிறைவாக அவர்களுக்கு நீ வழங்குவாயாக. யா அல்லாஹ், நாங்களும் இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்த அருள் புரிவாயாக. ரப்பே, வாழ்நாள் முழுக்க நாங்கள் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் அக்கீதாவிலே ஸ்திரமானவர்களாக பிடிப்புள்ளவர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை நீ தருவாயாக. யா அல்லாஹ், என்னென்ன அமல்கள் எல்லாம் சிறப்பானவையாக கூறப்பட்டிருக்கிறதோ அந்த அமல்களை எல்லாம் நாங்கள் சிரமம் பார்க்காமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. வாழ்நாளிலே பல தடவை ஹஜ்ஜு உம்ரா செய்யக்கூடிய நசீபை தருவாயாக. யா அல்லாஹ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலாவிற்கு முன்னால் கண்ணியமாக நின்று பவ்யமாக நின்று அவர்களுக்கு சலாம் கூறி அந்த சலாமிற்கு பதிலை செவியேற்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ், ஜெருசலம் செல்லக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. பைத்துல் முக்கத்தஸில் நின்று தொழுது அங்குள்ள நபிமார்களுடைய அடக்கஸ்தலங்களை ஜியாரத்து செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. உலகெங்கிலும் இருக்கக்கூடிய நபிமார்கள், சஹாபாக்கள், வலிமார்களுடைய ஜியாரத்துகளை நாங்கள் கண்ணார கண்டு ஜியாரத் செய்து அவர்களுடைய ஃபைசான் பரக்கத்தை பெறக்கூடிய நசீபை எங்களுக்கு நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், உலகெங்கிலும் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் நிம்மதியாக வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், வறுமையினாலும் பசி பட்டினியினாலும் போர்களினாலும் மனம் அமைதியில்லாமல் சிதைந்து கிடைக்கக்கூடிய எத்தனையோ அடியார்கள் இருக்கிறார்கள் ரப்பே. அவ்வளவு சிரமத்தின் மத்தியிலேயும் அவர்கள் நோன்பு வைக்கிறார்கள் ரப்பே. யா அல்லாஹ், அவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியிலேயும் உன்னை வணங்க நினைக்கிறார்கள் ரப்பே. யா அல்லாஹ், அவர்களுடைய நோன்புகளை எல்லாம் ஏற்று அவர்களுடைய வாழ்க்கையை சுபிட்சமானதாக யா அல்லாஹ் நிம்மதியானதாக நீ ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், எல்லா நாட்டிலும் வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கு அமைதியான வாழ்க்கையை நசீபாக்குவாயாக. நிம்மதியான வாழ்க்கையை நசீபாக்குவாயாக. அச்சமற்ற வாழ்க்கையை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், குறிப்பாக இந்தியாவில் வாழக்கூடிய மக்கள் நிம்மதியானவர்களாக அச்சமற்றவர்களாக ஆட்சியாளர்களுடைய தொந்தரவுகளிலே இருந்தும் இஸ்லாமிய எதிரிகளுடைய தொந்தரவுகளிலே இருந்தும் பாதுகாப்பு பெற்றவர்களாக நீ வாழச் செய்வாயாக. யா அல்லாஹ், அதற்காக வரக்கூடிய தேர்தலிலே எல்லா மக்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஆட்சியாளர்களை நீ தருவாயாக. யா அல்லாஹ், உனக்கு நாங்கள் பாவம் செய்வதன் காரணமாக யா அல்லாஹ், உனக்கு நாங்கள் மாறு செய்வதன் காரணமாக எங்களை அநியாயக்கார ஆட்சியாளர்களிடத்தில் பிடித்து கொடுத்து விடாமல் யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஆட்சியாளர்களை, அதிகாரமுள்ளவர்களை எங்களுக்காக நீ நியமிப்பாயாக. யா அல்லாஹ், நீ கோபப்பட்டால் எங்களால் தாங்க முடியாத ரப்பே. யா அல்லாஹ், நீ கோபப்பட்டால் எங்களால் தாங்க முடியாத ரப்பே. யா அல்லாஹ், நீ நினைத்தால் எங்களால் எதையும் மாற்ற முடியாத ரப்பே. யா அல்லாஹ், நீ மறுத்துவிட்டால் வேறு யாரிடத்துலையும் சென்று எங்களால் கேட்க முடியாத ரப்பே. யா அல்லாஹ், எங்கள் கைகளை தட்டிவிடாத ரப்பே. யா அல்லாஹ், கெஞ்சி கேட்கிறோம் ரப்பே. யா அல்லாஹ், இந்த நாட்டிலே எங்களுக்கு நிம்மதியான சூழ்நிலை தருவாயாக. யா அல்லாஹ், காரணம் இல்லாமல் விசாரணை கைதிகளாக ஜெயிலிலே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் வெளிவரக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறைவாசிகள் வெளியே வரக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. முறையான சிகிச்சை எடுக்கக்கூடிய அவகாசத்தை அவர்களுக்கு வழங்குவாயாக. யா அல்லாஹ், அவர்களுடைய குடும்பத்தோடு சுதந்திர காற்றை சுவாசித்து வாழக்கூடிய பாக்கியத்தை நீ தந்த அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இப்போது எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல மனப்பாட சக்தியை தருவாயாக. விளங்கக்கூடிய ஆற்றலை தருவாயாக. நல்ல முறையில் அவர்கள் படித்து முன்னேறக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், எல்லா துறைகளிலேயும் இஸ்லாமிய மாணவர்கள் முன்னேறி சிறப்பான பொறுப்புகளை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. அரசாங்க வேலைகளை அவர்கள் அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், அதற்காக அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா வசதி வாய்ப்புகளையும் செய்யக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு, எங்கள் சமுதாய மக்களுக்கு, எங்கள் சமுதாய தலைவர்களுக்கு நீ தந்த அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த நேரத்தில் யாரெல்லாம் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பரிபூர்ணமான ஷிஃபாவை நீ தந்த அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் கர்ப்பிணிகளாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் சுகப்பிரசவத்திலே நல்ல குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், இந்த நேரத்தில் யாரெல்லாம் கடனாளிகளாக இருக்கிறார்களோ எங்களுடைய எல்லோருடைய கடனையும் நீ பரிபூர்ணமாக நிறைவேற்றி தந்தருள் புரிவாயாக.
யா அல்லாஹ் இந்த நேரத்தில் யாரெல்லாம் வியாபாரத்தில் நஷ்டமடைந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய வியாபாரங்களை எல்லாம் லாபகரமானதாக நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வியாபாரங்களிலே அனைத்து ஹலாலான வழிகளையும் பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. பொய் பேசியோ அல்லது தந்திரம் செய்தோ அல்லது மற்றவர்களை ஏமாற்றியோ பிழைக்கக்கூடிய மோசமான சூழ்நிலையில் இருந்து எங்களை பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோருக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ் முஸ்லிமான நாங்கள் உன்னிடத்தில் உடன்படிக்கை செய்து கொண்டது போல உனக்கு இணை வைக்காமல் வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் பெற்றோருக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்களாக அவர்களுக்கு உபகாரம் செய்பவர்களாக எங்களை வாழச் செய்வாயாக. யா அல்லாஹ் அநாதைகளுடைய பொருட்களை பேணக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. ஹலால் ஹராம் பேணி நடக்கக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் இந்த சமுதாயத்தில் உள்ள பள்ளிவாசல்கள், மதரசாக்கள், ஹாங்காக்கள், தர்காக்கள், இஸ்லாமிய அடையாள சின்னங்கள் அனைத்தையும் நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. இஸ்லாமியர்கள் நடத்தக்கூடிய ஸ்கூலை நீ பாதுகாப்பாயாக. கல்லூரிகளை பாதுகாப்பாயாக. அரபு கல்லூரிகளை நீ பாதுகாப்பாயாக. மதரசா நிறுவனங்களை பாதுகாப்பாயாக. முஸ்லிம்களுடைய வியாபார ஸ்தலங்களை நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் நீ சொந்த வீட்டை நசீபாக்குவாயாக. இந்த உலகத்தில் வாடுகின்ற போது எங்களுக்கு பிடித்த வழியில் இருக்கக்கூடிய சொந்த வீட்டை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் மென்மேலும் பல சொத்துக்களை நாங்கள் வாங்கி அதன் மூலமாக உன்னுடைய ஜக்காத்தை கொடுத்து திருப்தி அடையக்கூடியவர்களாக எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. ஏழை மக்களுக்கு கொடுத்து உதவுபவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ் எப்போதும் எங்கள் கரங்களை கொடுக்கும் கரங்களாகவே வைத்திருப்பாயாக. யா அல்லாஹ் வாங்கும் கரமாக ஆகுவதை விட்டு எங்களை பாதுகாத்து விடுவாயாக. கடனுக்கோ அல்லது வேறு எதுவுக்கும் யாரிடத்திலையும் நாங்கள் சென்று நிற்கக்கூடிய நிலை வருவதை விட்டு எங்களை நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் வாழும் காலமெல்லாம் மார்க்க கல்வி திட்டத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. நல்ல அமல்கள் செய்வதிலே மசாயல்கள் அறிந்து செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் இஸ்லாமிய பயான்கள், கசீதாக்கள் மீது எங்களுக்கு ஆர்வத்தை கொடுப்பாயாக. தேவையில்லாத இசைகள் கேட்பதை விட்டும் தேவையில்லாத காணொலிகள் பார்ப்பதை விட்டும் எங்கள் சமுதாயத்தை நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் சமூக வலைதளங்களினால் ஏற்படக்கூடிய தீங்குகளிலிருந்து எங்களை பாதுகாத்து விடுவாயாக. அதன் மூலமாக இழிவுபடுவதை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. அல்லாஹ் கருணையாளனே, யா அல்லாஹ் நாங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் எங்களுக்கு நீ வெற்றியை தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் உனக்கும் உன்னுடைய ரசூலுக்கும் பொருத்தம் இருக்கிறதா என்பதை பார்த்து செய்யக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய மார்க்க பணிக்காக நீ எங்களை கபூல் செய்வாயாக. ரப்பே கேட்காமலேயே இஸ்லாத்தை தந்தாய். அல்லாஹ் கேட்காமலேயே எங்களை உம்மத்தை முஹம்மதியாவிலே பிறக்க வைத்தாய். ரப்பே நாங்கள் கேட்காமலேயே எங்களை ஹாஃபில்களாக, ஆலிம்களாக மீடியா பணியிலே தேர்ந்தெடுத்து கொண்டாய். ரப்பே இதன் மூலமாக நாங்கள் மார்க்க பணி செய்து உன்னுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய மார்க்க பணியை ஏற்றுக்கொள்வாயாக. அதில் குறைகள் இருந்தால் பொறுத்து கொள்வாயாக. நிறைகளை தேடி நாங்கள் முறையாக செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் எப்படி செய்தால் முன்னேற்றம் இருக்கிறோமோ அப்படி செல்லக்கூடிய பாதையை எங்களுக்கு நீ காட்டி தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழி கொடுத்து ஸ்திரப்படுத்தியது போல இந்த மார்க்க பணியிலேயும் நாங்கள் ஸ்திரமாக இருந்து செயல்படக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ் எங்களை விட்டால் உனக்கு கோடி பேர் இருக்கிறார்கள் ரப்பே. உன்னை விட்டால் எங்களுக்கு யாருமே கிடையாது ரப்பே. யா அல்லாஹ் எங்களுடைய தீன் பணிகளை நீ ஏற்றுக்கொள்வாயாக. செய்ய தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ் எங்கள் தீன் பணிகளை ஏற்றுக்கொள்வாயாக. கேட்க தெரியாமல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ் எங்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் புனிதமான நேரத்தில் கேட்கக்கூடிய இந்த துஆக்கள் எல்லாவற்றையும் நீ கபூல் செய்வாயாக. எப்படி நபிமார்கள், சஹாபாக்கள், வலிமார்கள் எல்லாம் உன்னை நம்பினார்களோ அப்படி நம்பக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. அல்லாஹ் அவர்களுக்கு நீ எப்படியெல்லாம் மறைமுகமாகவும் நேரடியாகவும் உதவினாயோ அதே போல எங்களுக்கும் நீ உதவி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் என்னென்ன துஆக்கள் எல்லாம் கேட்டோமோ எல்லாவற்றையும் கபூல் செய்வாயாக. இதையெல்லாம் கேட்க மறந்து விட்டோமோ அவற்றையும் கபூல் செய்வாயாக. இதுவெல்லாம் எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவை என்று நீ கருதுகிறாயோ அவற்றை எங்களுக்கு நீ தந்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களிடத்தில் யாரெல்லாம் துஆ செய்ய சொன்னார்களோ, துஆ செய்ய சொல்ல வேண்டும் என்று நினைத்தார்களோ, யாருக்கெல்லாம் நாங்கள் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோமோ அப்படிப்பட்ட அனைவருடைய ஹலாலான ஹாஜத்துகளையும் பரிபூர்ணமாக நீ ஏற்று அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் இந்த சிறிய துஆவை கண்மணி நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டாலும் நபிமார்கள், சஹாபாக்கள், இறைநேசர்கள், உலகெங்கிலும் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சின்னங்கள், யா அல்லாஹ் ஹாஃபித் ஆலிம்கள், ஷேகுமார்கள், ஹாங்காக்கள், இந்த சமுதாயத்தில் வரக்கூடிய இறைநேச பெண்மணிகள், குழந்தைகள், முடிநரைத்த வயோதிகர்கள் அனைவர்களும் பொருட்டாலும் ஏற்றுக்கொள்வாயாக. ரப்பனா தக்கபல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம்.
اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صل وسلم على النبي سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله عليه وسلم. محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.